Tinder, LinkedIn. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங்கா பீப்புள் சொல்லுவாரு எதிர்பார்ப்போம். ஸோ சமூக வலைதளங்கள் அப்படின்றது நிறைய இப்போ நம்ம லைக் யூஸ் பண்ணிருக்கிறது தான். ஸோ இதில் வந்து நம்மளை இணைக்கிறது அப்படின்ற ஒரு அணியிலிருந்து பேச வந்திருக்கேன். ஸோ எந்த தரப்பு வாதத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மதிப்பிற்குரிய நடுவருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு கடைசியில ஓவியத்தின் அழகு பார்ப்பவர்களின் கண்களிலே தான் இருக்கிறது, சமூக ஊடகங்களோட இணைக்கிறதா சேர்க்கிறதா அப்படின்றது ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்குன்னு அம்போடு விட்டுடக்கூடாது. நாங்க நிறைய பாலச்சந்தர் படம் பார்த்துட்டு இன்னும் விடைகாலமாக நினைச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஆட் பண்ணக்கூடாது. வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிடணும், பரவாயில்ல. ஆரம்பிச்சு ஸோ சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்து நம்மளை இணைக்கிறது அப்படின்றத நான் வந்து 3 கோணத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். 1 நம்ம குடும்பம், 2வது தொழில் உறவுகள், அதாவது ப்ரொஃபஷனல் நெட்வொர்க், 3வது நம்ம இருக்கிற கம்யூனிட்டி. ஸோ முதல்ல குடும்பத்திலிருந்து வரணும். சரிங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து ஒன்றா இருந்தது, கூட்டு குடும்பமாக இருந்தது. ஒரே வீட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரே தெருவில் இருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. படிப்புக்காக, வேலைக்காக, தொழில் தொடங்குறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயாச்சு. அதுதான் இந்த கால சூழ்நிலை. முத்துக்கள் சிதறி இருக்கிற மாதிரி உலகெங்கும் சிதறி இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டால் பெற்றவங்க இருக்கிறது பெரம்பூரில், அண்ணா தம்பி இருக்கிறது ஆஸ்திரேலியாவில், கசின்ஸ் இருக்கிறது கேனடாவில், உயிர் நண்பர்கள் இருக்கிறது பிரிகேட் லைஃப் இருக்கு. இப்படி சிச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கும் நமக்கு தோணுது. ஆனால் இவங்களை ஒரே குடும்பமாக இணைக்கிற அந்த மீடியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ நடுவர் அவர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஒன்று விட்ட குழந்தையா பையனுடைய குழந்தை தத்தி தத்தி நடந்து வருது பரோடால. அதை குடும்பமா ஒன்னா ரசிக்க முடியும். எப்படி? இந்த குடும்பத்தை ஒன்னா வச்சிருக்கிற குழு எதுவா இருக்கு, அது அந்த சமூக ஊடகம். நமக்கு அந்த வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு கருவி, சில பேருக்கு ஃபேஸ்புக்காக இருக்கு. ஸோ அது முக்கியமான பாயிண்ட். நம்ம குடும்பத்தை எப்படி ஒன்றா வச்சுக்கிறது, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த சமூக ஊடகம். அதுதான் நம்மளுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. இணைக்கும் கருவியாக இருக்கிறது சமூக ஊடகம். கரெக்டா? இப்போ 2வது பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒரு பக்கம் ஆச்சு, அடுத்து வேலை. நடுவர் அவர்களே, நீங்கள் கடைசியாக வேலை பண்ணப்போ அந்த காலத்தில் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா, அந்த காலத்துல இந்த பெரியவரா நடுவர் பதவியில் இருக்கீங்களா, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மதிப்பு கொடுக்கணும். மது சார் எங்க அப்படியே வந்து உட்கார சொன்னாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஸ்ரீனிவாஸ் ரம்யா ஸ்கூல்ல எப்படி பாஸ் பண்ணாரு, பிட் அடிச்சு பாஸ் பண்ணாங்க. பாருங்க, பிட்டு பிட்டா வச்சிருக்காரு, கையில பேஜ் வச்சு வச்சிருக்காரு. எல்லாம் பாயிண்ட், ஒரு புக்கே எழுதலாம் ஆக்சுவலி சமூக ஊடகங்கள் எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஏதோ டைம் கொடுத்ததுனால கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். சமூக ஊடகங்கள் இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு பேப்பர்ல வந்திருக்கீங்களா? இப்போ நீங்க சோசியல் மீடியால பேசலாம். எது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அது அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். நீங்க செல்போன் இருக்கிறதுனால அது செல்போன் கிட்ட வந்து எனக்கு சமைச்சு கூட சொன்னா முடியுமா சொல்லு? கிடையாது. எனக்கு வந்து ஊருக்கு போகணும் அப்படியே கூட்டணும் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு ரோல் இருக்கு. இப்போ நம்ம வந்து பட்டிமன்றம் பேச வந்திருக்கோம், அதனால பேசிக்கிட்டு சமூக ஊடகங்கள் நம்மளை இணைக்கிறத பார்க்கணும். எஸ். ஸோ 2வது வந்து வேலை வாய்ப்புகள். ஸோ அந்த காலத்தில் நம்ம ஏஜெல்லாம் எடுக்க வேண்டாம். அந்த காலத்தில் வந்து யாராவது ஒருத்தர் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கும். 30 வருஷம் 40 வருஷம் அசால்ட்டாக போயிடும். ஆனால் இந்த காலம் அப்படியா இருக்கு. டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, தொழில் பண்ணுறவங்க இல்லைன்னா வேலை பண்ணுறவங்கள நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு.
ஸோ அதனால நம்ம பண்ற வேலையும் மாறுது, நம்ம வேலை பண்ற கம்பெனியும் மாறுது. சம்டைம்ஸ் அடுத்த நாள் வேலை இருக்கு, சம்டைம்ஸ் அடுத்த நாள் கம்பெனியே இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி ஒரு மனுஷன் வந்து அதை ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது சமூக ஊடகம். ஏன்னா அந்த காலத்துல வந்து நீங்க ஒரு வேலை பண்ணும்போது 10-15 பேர் கலீக்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம், ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்போ நம்ம நெட்வொர்க் 500-1000 எங்கேயோ பல மடங்கு போய்கிட்டு இருக்கு. உங்க அடுத்த வேலை வாய்ப்பு கிடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா மிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அட்வைஸ் கொடுக்கறது, அட்வைஸ் வாங்குறது, நம்மள ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த நீங்க சம்டைம்ஸ் பார்த்தும் பார்க்காம இருக்கிற இந்த 500-1000 பேர் தான் ஹெல்ப் பண்றாங்க. நிஜமா சொல்ல போனா இந்த காலத்துல உங்க நெட் ஒர்க் தான் நெட் ஒர்க். ஸோ சமூக ஊடகங்கள் வந்து உங்க நெட்வொர்க் இந்த 1 மினிட்ல கட் ஆயிடும். நன்றி நன்றி நடுவர்களே. ஸோ நம்ம 3வது பாயிண்ட் வர, விச் இஸ் கம்யூனிட்டி. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தா சண்டை வருமா? வரும். இப்பயும் இல்லை, அப்பயும் இல்லை, எப்பவுமே வரும். ஒரு கம்யூனிட்டியில 400 பேர் இருந்தா சண்டை வருமா? வராது. போரே வரும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், சாதாரணமா ஒரு மெசேஜ் போடுங்க, எனக்கு கம்யூனிட்டி டாஸ்க் பிடிக்காது, போட்டு பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி உங்களுக்கு பிடிக்குமா? பரவாயில்ல, எனக்கு கம்யூனிட்டி ரொம்ப பிடிக்கும்னு போடுங்க. அப்படி நீங்க ஆரம்பிக்கிறது எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ எடுத்துட்டு போயிடுவாங்க. எஸ்பெஷலி நீங்க நினைக்காததெல்லாம் வரும் உள்ள இருந்து. நீ சுயநலவாதி, சாப்பாடுல வந்து உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா, உனக்கு எதுவுமே நல்லா இருக்காது, எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி முடிச்சிடுறேன் நான். இதே பாயிண்ட வந்து ஆப்போசிஷன் சொல்லலாம், சமூக ஊடகங்கள் எப்படி பிரிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு விட நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி வெர்ச்சுவலா போடுற சண்டையெல்லாம் நிஜத்துல போட்டா பிளாக்குக்கு வந்து கோழையாண்டி சண்டை தான். நம்ம செக்யூரிட்டியால காப்பாற்ற முடியாது. இப்போ இந்த வழியா வாட்ஸ்அப் வழியா அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் கூட்டி தீக்கிறதுனால நேரில் மீட் பண்ணும்போது ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேச முடியும், வாட்ஸ்அப்ல அடிச்சுக்க முடியும். ஸோ சமூக வலைதளங்கள் ஒரு தூரம் இருக்கிற குடும்பமா இருக்கட்டும், இல்லைன்னா சுச்சுவேஷன் மாறிட்டு இருக்கிற வேலையா இருக்கட்டும், 400-500 பேர் இருக்கிற கம்யூனிட்டியா இருக்கட்டும், நம்மளை எப்பவுமே இணைக்கத்தான் செய்யுது அப்படின்னு ஆணித்தனமா சொல்லி நடுவர் அவர்களே எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லப்பட வேண்டியது. நன்றி. நம்ம டெலிகிராம் பார்த்தது நினைக்கிறேன். நம்ம டெலிகிராம் பார்த்துருக்கீங்களா? சொசைட்டி